வணக்கம். எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் திரு ராஜா சங்கர் அண்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி, நம்ம எல்லாம் எப்பொழுதும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி மேடையில் பேசு அப்படின்னு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிற எங்கள் குலசாமி தங்கபாண்டியன் ஐயா அவர்களின் ஆசையோடு இன்றைக்கி 4ஆம் பாவத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம்னாவே 4ஆம் பாவம் தானே, ஓகேங்களா? இந்த 4ஆம் பாவத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, எடுத்தோடனே அம்மா. ஒவ்வொருத்தருக்கும் அம்மாவின் அரவணைப்பு இருந்தாலே அந்த குழந்தை சந்தோஷமாக தான் இருக்கும், இல்லைங்களா? 4ஆம் பாவம் அம்மா. கொஞ்சம் வளர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வண்டி கிடைக்கிது, ஜாலியாக இருக்கும் இல்லையா, சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? வண்டி, வாகனம், இருக்க வீடு. ஈவினிங் வீட்டுக்கு போகிறோம். நம்ம சொந்த வீடாக இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை நல்ல வீடாக இருந்தால் எப்படி இருக்கும்? இது 4ஆம் பாவம். நண்பர்களோடு அப்படியே சுற்றுலா போகிறோம், ஒரு வயல்வெளி, கடல், இதெல்லாம் பார்த்தா சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவும் 4ஆம் பாவம். இந்த வெய்ய காலம் போயிட்டுருக்குறோம், தண்ணி பந்தல், தண்ணி கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க, நீர்மோர், ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? இப்படி 4ஆம் பாவத்தை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அடுத்த சந்தோஷம், ஒரு பெண்ணை பார்த்தா வரணும் இல்லையா, அவங்களோட ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்படின்னா அது 4ஆம் பாவம் நல்லா இருந்ததுன்னா நல்ல வகையில் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். 4ஆம் இடத்தில் கெட்டதாக இருந்துச்சுன்னா முறையற்ற முறையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒவ்வொரு பாவத்திற்கும் 4ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்போ லக்னத்துக்கு 4ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா இப்போ சொன்ன விஷயம் எல்லாமே நல்லா அனுபவிச்சுக்கலாம், கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். வீடு, வண்டி, வாகனம், ஒரு சுற்றுலா போனால் நல்லா இருக்கிறது, திருமண சுகம், இது எல்லாமே கிடைக்கும், ஓகேங்களா? அடுத்து 2ஆம் பாவத்துக்கு, இந்த 2ஆம் பாவத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னு பார்த்தா 5ஆம் இடம் வரும் இல்லைங்களா? 2ஆம் பாவம் அப்படின்னா குடும்பம், பொருளாதாரம், அடிப்படை கல்வி, ஓகேங்களா? இதெல்லாம் 2ஆம் பாவத்தில் வரும். இதற்கு 4ஆம் இடம் 5ஆம் இடமாக வரும். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், அதுவாக கிடைக்கணும். குழந்தையாக இருக்கும்போது, இப்போ 2ஆம் இடம்னா ஸ்கூல் தானே படிப்போம், வேறெல்லாம் கிடையாது. ஸ்கூல் படிக்கும்போது நம்மளை சேர்த்து வர்றதுக்கு தந்தை வேணும், அந்த வாய்ப்பு கிடைக்கணும், அந்த பூர்வ புண்ணியம் கிடைக்கணும். இதெல்லாம் கிடைச்சதுன்னா 2ஆம் இடம் சுகமாக இருக்கும். பவானியை சேர்ந்த சக்தி ஜோதிடம் சாரதி ஐயா அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். குடும்பத்தின் பொருளாதாரம் நல்லா இருக்கணும்னா புண்ணியம் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். 5ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய பூர்வ புண்ணியம், குலதெய்வ அருள், இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் குடும்பத்தில் பொருளாதாரம் நல்லா இருக்கும். அடுத்து 3ஆம் இடம், நம்மளுடைய முயற்சி, தைரியம், வீரியம், இதெல்லாம் நல்லா இருக்கணும். அப்படின்னா அதற்கு 4ஆம் பாவமான 6ஆம் பாவம் நல்லா இருக்கணும். ஒரு போட்டித் தேர்வுக்கு போகணும், இப்போ மேடையில் பேசணும் அப்படின்னா ஒரு தைரியம், போட்டி, இதெல்லாம் வேணும். கொஞ்சம் பயந்தால் என்னாகும், 6ஆம் பாவம் பயந்துச்சுன்னா தைரிய குறைவு ஏற்பட்டுரும் இல்லையா? தைரியமாக பேச முடியாது. அப்போ 6ஆம் இடம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 3ஆம் இடமான தைரியம், முயற்சி, ஒரு ஸ்டெப்பு வைக்கிறது, இதெல்லாம் சொல்லுவோம், ஓகேங்களா? இப்போ 6ஆம் இடம்னா அடுத்து சண்டைனே வச்சுக்குவோம். நமக்கு ஒரு தம்பி இருக்கார், தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ தைரியமாக இருக்குன்னா தம்பி ஒன்று வேணும், ஓகேங்களா? அதுக்கு 4ஆம் இடமான 6ஆம் இடம் நல்லா இருக்கும்போது தம்பியும் கிடைப்பார். நமக்கு பிரச்சனைங்கும் போது கூட நிற்பாங்க, இல்லைன்னா கடை வந்துடும், நோய் வந்துடும், இதெல்லாம் வந்துடும், தைரிய குறைவெல்லாம் வந்துடும். அதுக்கடுத்து 4ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு 4ஆம் இடமான 7ஆம் இடம் நன்றாக இருந்தால், 4ஆம் இடம்னா சுகம்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? தனியாக இருந்தால் தனியாக தான் சுகத்தை அனுபவிக்கணும். பார்ட்னர், 7ஆம் இடம் லைஃப் பார்ட்னர் கிடைச்சாங்கன்னா சந்தோஷம் எப்படி இருக்கும்? நல்ல லைஃப் பார்ட்னர் கிடச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த சந்தோஷம் ரொம்ப நல்லாயிருக்கும். லைஃப் பார்ட்னர் மட்டுமில்லை, நல்ல நண்பர்கள் அமைஞ்சால் கூட நம்மளுடைய ஒரு பயணத்திலோ எங்கேயோ சுகமாக இருக்க முடியும். 5ஆம் இடம்னா குழந்தை, பூர்வ புண்ணியம், பிளானிங், திட்டம், பட்ட மேற்படிப்பு,
ஒரு படிச்சிட்டோம், அதுக்கு அடையாளம் கிடச்சிருச்சு, ஒரு டிகிரி முடிச்சிட்டோம். அந்த டிகிரி வந்து பேசிக் டிகிரி ஒரு வெளியே சொல்ல முடியாதா இருக்கும். பெருசான ஒரு செயலுக்கு போக முடியாது. ஒரு பட்ட மேற்படிப்பு பிஜி டிகிரி முடிச்சிட்டோம், அங்கே அங்கீகாரம் அப்படின்னு ஒன்று கிடைக்கிது இல்லைங்களா? இப்போ ஒரு காலேஜுக்கு ப்ரொஃபஸராக போகணும், வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் ஒரு இரட்டை டிகிரி தேவைப்படுது, ஒரு பிளானிங் தேவைப்படுது. இதெல்லாம் 5ஆம் இடம். அதற்கு 4ஆம் இடமான 8ஆம் இடம் அதிர்ஷ்டம் மூலிமா கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 8ஆம் பாவத்தை பற்றி சொன்னால் அப்படி நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குன்னா 8ஆம் பாவம் நமக்கு தான் அது. இது அந்த குழந்தைன்னு வந்துட்டால் 8ஆம் இடம் அசிங்கன்னு சொல்கிறோம், அது அம்மாவுக்கு குழந்தைன்னு சொல்கிறோம். அந்த அம்மாவுக்கு குழந்தை நம்ம பிறப்பப்பட்டு யாராயுமா? கொஞ்சம் அசிங்கமாக இருக்கு இல்லையா? அந்த 8ஆம் இடம் அது தேவையில்லாத வேலை. 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் அப்பாவோட தாம்பத்தியம் அப்படின்னு வந்துடும், அது நமக்கு 5ஆம் இடமாக வருது. அதுக்கடுத்து 6ஆம் இடம் வேலை நல்லா இருக்கணும், வேலை நல்லா இருக்கணும், நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 4ஆம் இடமான 9ஆம் இடம் பாக்கியம். நமக்கு பாக்கியம் கிடச்சிது, பாக்கியம் தான் நல்ல வேலை கிடைக்கும். எத்தனையோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம். இதில் 6ஆம் இடத்துக்கு 4ஆம் இடமான பாக்கியம் நல்லா இருந்ததுன்னா சொகுசான வேலைகள், ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு ஜாலியாக உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி வேலையெல்லாம் 9ஆம் இடம் நல்லா இருந்தால் கிடைக்கும். அதுக்கடுத்து 7ஆம் இடம். 7ஆம் இடங்கிறது நண்பர்கள், திருமணம், இந்த மாதிரி விஷயமெல்லாம் வரும். அதோடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் நல்லா இருக்கணும். நண்பர்களோடு வெளியில் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஒரு நல்ல தொழில் இல்லைன்னா போக முடியுமா? வேலைக்கு போனால் சுத்த முடியுமா? லீவு தர மாட்டாங்க. தொழில் பண்ணால் நம்ம நினச்சா க்ளோஸ் பண்ணிவிட்டு போக முடியும். ஆனால் அந்த இடம் நல்லா இருக்கணும். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. நிறையா பாவி இருந்துச்சுன்னா அவன் தொழில் மட்டும் தான் பண்ணிட்டு போனாலையோ நண்பர்களோடு சேர்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அங்கே நல்லவங்களும் இருக்கணும், கெட்டவங்களும் இருக்கணும். இப்படி இருந்தால் அந்த 7ஆம் பாவம் நல்லா இருக்கும். திருமண சுகம் 10ஆம் இடத்துல நல்லாவே கிரகமே இருந்துருச்சு, வீட்டுக்காரமாக வராங்க, பேசிக்கிட்டு மட்டுமே இருந்தால் அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அங்கே கொஞ்சோண்டு பாவியும் வேணும், அப்போ தான் சில்மசம் கூட பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கடுத்து 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், அசிங்கம், அவமானம், விபத்து, கண்டம், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு. இதற்கு 4ஆம் இடமான 11ஆம் இடம். ஒரு 11ஆம் இடம் கெட்டுருச்சுன்னா அங்கே கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு வந்தாலும் மாட்டிக்குவோம், கோர்ட்டுக்கு அது ஜெயிலுக்கே போகிற மாதிரி ஆகிடும். ஒரு வேளை 11ஆம் இடத்தில் நல்லா இருந்தால் அந்த 8ஆம் இடத்தையும் ஜெயித்து மீண்டு வரலாம். ஒரு வம்பில் மாட்டிக்கிட்டோம், அந்த தப்பிக்கும் போது நம்ம மனசில் எப்படி இருக்கும்? அப்பாடா அப்படின்னு இருப்போம் இல்லையா? அந்த 11ஆம் இடம் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம். இதே 11ஆம் இடம் மூத்த சகோதரன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், நம்ம சகோதரர் வராரு, தோளில் தட்டி கொடுத்து எது வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் இல்லைங்களா? அப்போ அதற்கு 4ஆம் இடமான 11ஆம் பாவம் நல்லா இருக்கும் பொழுது அனைத்தும் நன்றாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் நல்லா இருக்கணும்னா அதற்கு 4ஆம் இடமான 12ஆம் பாவம் நல்லா இருக்கணும் நமக்கு. ஓகேங்களா? அப்போ தந்தையின் சொத்து இருந்தால் நம்ம எப்படி ஜாலியாக இருக்கலாம்? சொத்தெல்லாம் வாங்கி போட்டார், நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. அங்கே இல்லைன்னா என்ன ஆகும்? நமக்கு ஒன்றும் கிடைக்காது. அவருக்கு சொத்தோ பொருளாதாரம் சேமிக்க வைக்கக்கூடிய பொருளாதாரமெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு நல்ல நிலைக்கு வரும், நம்ம நினச்சதெல்லாம் பண்ணலாம். இப்போ அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? பல பேருக்கு பொருளாகவும் பல பேருக்கு பேராகவும் தந்தை சம்பாரித்து வச்சுருப்பாங்க. ஒரு சிலருக்கு சொத்து நிறையா சம்பாரித்து வச்சுருப்பாங்க, அந்த சொத்தை பயன்படுத்தி அவங்க மேலே பாக்கியம் மேலே வருவாங்க. பலருக்கு பேர் இருக்கும், இவங்க பையனா நம்ம ஒரு செயலுக்கு போகிறோம், இவர் பையனா உடனே கிடச்சிரும், நம்மகிட்ட பொருள்லாம் தேவையே இல்லை. அந்த பேருக்கான மரியாதை நம்மளை எங்கேயோ கொண்டு போகும். அந்த 12ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா தந்தை பேரை வைத்து நம்ம மேலே வரலாம். ஓகேங்களா? தந்தையின் அங்கீகாரம் கிடைக்கும். 10ஆம் பாவம் நல்லா இருந்ததுன்னா நம்ம அங்கீகாரமே நல்லா இருக்கும், நல்லா படிச்சிருப்போம். எக்ஸாம்பிள் நம்ம பேரை சொல்கிறோம், நம்ம தொழில் செய்கிற பேரை இந்த ஜோசியர், இந்த ஜோதிட நிலையத்துக்காரர் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ ராஜா சங்கர் அவங்க பேரை சொல்கிறதுக்கு பதிலாக ஸ்டார் தமிழ்நாடு அறக்கட்டளைக்காரர் அப்படின்னு சொல்ல முடியும் 10ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா. இதே 12ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா தந்தையின் மூலியமாகவே நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் நல்லா இருந்துருச்சு, நம்ம அப்போடான்னு எப்போ உட்கார முடியும்? அதாவது ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு டூர் போகணும், திருப்தியாக இருக்கணும். அப்போனா என்ன பண்ணணும்? பொருளாதாரம்னு ஒன்று வேணும். காசு இருந்துச்சுன்னா சந்தோஷமாக எங்கே வேணாலும் போகலாம், திருப்தி அடைய முடியும். குடும்பத்தில் பணம், குடும்ப மகிழ்ச்சி, நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் தான் நம்ம வெளியில் போக முடியும். இன்றைக்கி என் ஃபேமிலி வீட்டில் ஃப்ரீயாக அவங்க தேவையானதெல்லாம் கிடச்சிருந்ததுன்னா நான் இங்கே வர முடியும், இல்லாட்டினா வர முடியாது.
அதுக்கடுத்து 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்திற்கு 4ஆம் பாவமான 3ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான், வீரியம் நல்லா இருந்தால் தான் படுக்கையில் நான் செயல்பட முடியும். இல்லைன்னா அங்கே ஒன்றுமே கிடையாது இல்லைங்களா. 3ஆம் பாவம் ஒரு மனுஷன் நல்லா இருந்துச்சுன்னா தான் முயற்சி, தைரியம், வீரியம் இதெல்லாம் நடந்ததுன்னா தாம்பத்தியத்திலையும். இதே 12ஆம்னா வெளியூர். ஒரு சிலர் உள்ளூர்லேயே சுற்றிட்டு இருப்போம், ஒரு சிலர் வெளியே போயிட்டுருப்பாங்க. இவங்க மட்டும் சல்லுன்னு போயிடுறாங்க அப்படிமோ. அங்கே தைரியம் நல்லா இருந்தால் தான் போக முடியும், வீரியம் நல்லா இருந்தால் தான் போக முடியும், முயற்சி நல்லா இருந்தால் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி இந்த 12 பாவத்துக்கும் 4ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் அடுத்த செயலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி தெரியும். கடந்த வாரம் ஒரு சிம்பிளாக இந்த பாவ ரீதியாக பார்க்கும்போது போன வாரம் ஒரு ஜாதகம் ஒன்று வந்துச்சு. ஒரு புரிதலுக்காகத்தான் அதை வாய்ப்பு போடணும்னு விருப்பப்பட்டால் தாராளமாக போட்டுக்கலாம். ஒரு குழந்தை ஜாதகம் வந்துச்சுங்க. பிறந்த தேதி வந்துட்டு 6/8/2020. ஆராய்ச்சி பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. மதியம் 12:52 வேலூர் மாவட்டம். கட்டம் போடுறனா கூட போட்டுக்கோங்க. லக்னம் துலா லக்னம். அந்த ஜாதகம் சொல்லும்போது ஒரு சிலது மிராக்கிளா பலன்னு சொல்லுவோம்ல, பார்த்தோன்னே சொல்கிற மாதிரியானது. கட்டத்தை சொல்லாங்களா? லக்னம் துலா லக்னம். 3ஆம் இடத்தில் கேது குரு. தனுசில் கேதுவும் குருவும். 4ஆம் இடத்தில் சனி பகவான். 5ல் சந்திரன். 6ஆம் இடத்தில் செவ்வாய் மீனத்தில். 9ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகு. 10ஆம் இடத்துல புதன் சூரியன். ஓகேங்களா. இங்கே பாவக ரீதியாகவும் தத்துவமான நீர், நெருப்பு, காற்று, நிலம் இது சார்ந்தும் இதில் ஏதாவது பலன் சொல்ல முடியுதான்னு அப்படியே கொஞ்சம் பாருங்கள். பாவக ரீதியாக அதுவும் நம்ம நீர், நெருப்பு, நிலம், காற்று அதை சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுலையும் வச்சு இதில் ஏதாவது பலன் சொல்ல முடியுமா அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா உடனே சொல்லிடுறேன். ரெண்டாம் பாவத்தை பாருங்கள். அப்படியே லக்னத்திற்கு 2ஆம் பாவகம் என்ன வீடாக வருதுங்க? நீர் வீடாக வருதா? 2ஆம் பாவகம் நீர் வீடாக வரும். அதில் 2ஆம் அதிபதியான செவ்வாய் இன்னொரு நீர் வீடான 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஓகேங்களா. அப்போ என்ன மாதிரியான பாதிப்பு வரலாம்? உயிரோடு இருக்கிறாரு, இருப்பார், நல்லா இருப்பார். வேறு என்ன வரும்? இருக்கலாம், நீர்னாலும் வரும். 2ஆம் இடம் நீர் வீடு. நம்ம தண்ணிக்குள்ளே தான் பேச முடியுங்களா ஐயா? தண்ணிக்குள்ளே இருந்தால் பேச முடியுமா? முடியாது இல்லையா. 2ஆம் இடமும் நீர் வீடாகி 2ஆம் அதிபதியும் நீர் வீட்டில். இப்போ பேச்சுக்கு காரகரமான கிரகம் என்ன சொல்லுவோம்? பேசுறது புதன் சொல்லுவோமா? அவர் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அவரும் நீர் வீட்டில். அப்போ பேச்சு தடைபடுமா? இங்கே இந்த குழந்தைக்கு பேச்சு தடைபட்டிருக்கு. நம்மக்கிட்ட ஜாதகம் கொண்டு வந்துட்டாங்க. இவர் பேசுவாரா மாட்டாரா பார்த்து சொல்லிட்டோம், தீர்வு சொல்லணும்ல. பேசுவாரா மாட்டாரா கேள்வியாக கேட்கல, தெரிஞ்சால் சொல்ல, இல்லாட்டி அடுத்த உடனே சொல்ல போகிறேன். ஓகே, வாழ்த்துக்கள். பேசிடுவார். காரணம் 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமான 3ஆம் இடத்தில் குரு கேதுவுடன். கேதுங்கிற விஷயம் தடை பண்ணினாலும் அந்த குரு பகவான் பேச வைத்து விடுவார். ஓகேங்களா. அந்த 2ஆம் இடத்து அதிபதி இன்னொரு குரு வீட்டில் தான் இருக்கிறாரு, பேசிடுவார். சுய முயற்சியால், அம்மாவோட முயற்சியால். இப்போ அம்மா சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாரு. வயசு கிட்டத்தட்ட 6 ஆச்சு. அடுத்து 9 வயசுக்குள்ளே நல்லா பேசுவாருன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா. நம்ம குருநாதர் புண்ணியத்தாலையும் கடவுள் புண்ணியத்தாலும் அந்த குழந்தை பேசணும் அப்படின்னு வேண்டி விரும்பி என்னுடைய உரையை இதோட முடிச்சுக்கிறேன். என்னோடய பேர் வந்து நமச்சிவாயம். என்னோடய பேர் வந்து நமச்சிவாயம். நான் ஜோதிடம் மற்றும் வர்ம சிகிச்சையும் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வர்ம கலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளலாம். என்னோடய பேர் நமச்சிவாயம். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 9789474735. ஓகேங்களா. நன்றிங்க. சக்தி குரு ஐயா அவர்களும் பவானி சாரதி ஐயா அவர்களும் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.
4ஆம் பாவத்தை பற்றி சொன்னார். 4ஆம் பாவ அதிபதி 7ஆம் பாவத்தில் இருந்தால் மனைவியை தாயை போலத்தான் நடத்துவார்கள். 4ஆம் பாவத்துக்கு இன்னொரு காரகத்துவம் இருக்குது, கல்லறையும் குறிக்கும் 4ஆம் பாவம். அடுத்ததாக பவானி சேர்ந்த சக்தி ஜோதிடம் திரு சாரதி ஐயா அவர்களை பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.